வாங்க எல்லாம் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா, சும்மா போக முடியாதுல்ல கோயிலுக்கு. அதனால் மாலை கட்டிக்கிட்டு போகிறோம் மகளே, எலுமிச்சம்பழம் மாலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு போகிறவங்க 2 கேட்டகரியில் இருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வீட்டிலேருந்து சும்மா போயிட்டு கோயில் வாசலில் போய் எல்லா ஜாமானும் வாங்கிக்குவாங்களா, எல்லா ஜாமானும் வாங்கிட்டு போய் சாமியை வழிபட்டுட்டு வருவாங்க. இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா, எல்லா பொருளும் வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டு போவாங்க. சாமிக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம அந்த கேட்டகரி. அந்த 2வது கேட்டகரியில் எல்லாமே நம்ம தயார் பண்ணிவிட்டு நம்மளோட அதில் ஒரு ஈடுபாடு இருந்தால் தான் மக்களே நம்மளுக்கு கோயில் விஷயத்தை பொறுத்தவரையும் கோயிலுக்கு சாமியோட போனோம்னா அதில் நம்மளோட ஈடுபாடு இருக்கணும். சும்மா போய் காசை கொடுத்தோம், பொருளை வாங்கினோம், சாமியை போய் கும்பிட்டோம் வந்தோம் அப்படின்னு இருந்தால் நம்மளுக்கு அதில் அந்த சாமி அதில் ஒரு முழுமை பெறாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளே அதில் ஒரு ஈடுபாட்டோட மாலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வீட்டில் தேங்காய் பத்தி அதெல்லாம் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கிட்டு வீட்டிலேருந்தே தயாராக போயிடுறது. நம்ம அந்த கேட்டகரி 2வது கேட்டகரி. அதனால் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா, சனலாக இங்கிட்ட எலுமிச்சம்பழம் இருக்குது, அங்கே வேப்பிலை இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா மக்களே, மற்ற எல்லா பொருளும் காசு கொடுத்து வாங்கிடலாம். இந்த வேப்பிலையை வாங்குறது வேப்பிலையை பிடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. எங்கேயுமே வேப்பிலை இல்லைப்பா. இந்த வேப்ப மரத்தையே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி இருக்குது மக்களே. நான் வச்சுருக்கையிலேயே இந்த ஒரு பாத்திரம் மட்டும்தான் மக்களே எதுவும் புழங்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தையே எடுத்துக்கிட்டாச்சு. இது மஞ்சள் தண்ணி, எல்லாமே மஞ்சள் தண்ணியில் குளிப்பாட்டிடுவோம். குளிப்பாட்டியாச்சா அதே மாதிரி எலுமிச்சம்பழமும் மஞ்சள் தண்ணியிலே குளிப்பாட்டிடுறோம். ஒன்றா நம்ம இன்றைக்கி அப்படியே அழகாக கட்டினோம்னா டைம் ஆகும். நம்மளுக்கு இப்போதைக்கு நேரம் கம்மியாக இருக்குது. ஆதலால் இப்படியே மடிச்சிட்றோம் மக்களே. மக்களே இப்போ டைம் பார்த்திங்கன்னா எத்தனை மணி தெரியுமா? 8:45 ஆகுது மக்களே. நம்ம இந்த நேரத்தில் போய் சாயம் கூட போயிட்டுருக்கோம். 9 ஆனால் 9:30 வரையும் நட திறந்துருக்கோம். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம போயிடலாம். 9 மணிக்கு அங்கே போயிட்டோம்னா வச்சுக்கோங்க, ஒரு அரை மணி நேரம் கேப்பில் தரிசனம் முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டைம் ஆனதுனால வீட்டில் மாலை மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கோம், மற்றதும் ரெடி பண்ணலை. மற்றதெல்லாம் நம்ம போய் அங்கே கோயில் வாசலில் வாங்கிக்கிறோம் மகளே. மாலை மட்டும் இங்கே எலுமிச்சம்பழம் மாலை மட்டும் நம்ம கட்டி கொண்டு போயிட்டுருக்கோம். அதெல்லாம் கட்டுறதெல்லாம் காமிக்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால் அங்கே போய் நான் சாமி கழுத்தில் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து கவர் பண்ணுறேன் உங்களுக்கு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான், 1/4 மணி நேரத்தில் கோயிலுக்கு போயிடுவோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:45. 8:45லேருந்து 9 மணிக்கு அங்கே கோயிலுக்கு போயிடலாம். 9 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் இருக்குது நம்மளுக்கு டைம். அரை மணி நேரம் பொறுமையாக சாமியை நிதானமாக கும்பிட்டு அம்மன் அருளை வாங்கிட்டு இங்கேருந்து வந்துடலாம் மக்களே. டைம் இல்லை மக்களே, அதனால தான் இந்த டயத்தில் போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போகிறத பிளான் பண்ணோம்னா வச்சுக்கோங்க, எல்லா மக்களுமே வேலையை முடிச்சுட்டு இந்த டயத்தில் தான். ஆனால் அந்த ரோடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது மக்களே. காலையில் 8:30 to 9, அதே மாதிரி நைட்டு பார்த்திங்கன்னா அந்த 8:30 to 9 அந்த டயத்துலலாம் ரோட்டில் வண்டி ஓட்ட முடியலப்பா. எல்லா மக்களும் நம்மளை மாதிரியே, அதாவது பொதுவாகவே 12 மணி நேரம் வேலையாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த நாடு முழுக்கவே. அந்த 8 மணிங்கிற கான்செப்ட் இந்த நாட்டுக்கு பொருந்தாதுன்னு நினைக்கிறேன் மக்களே. அந்த சாயந்தர டயத்தில் 5:30க்கெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, அப்போல்லாம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது. அப்போல்லாம் ஈஸியாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோன்னா போயிட்டு வந்துடலாம். இந்த 8:30க்கு நம்ம எங்கேயாவது பிளான் பண்ணோம், நைட்டு 8:30க்கு ரொம்ப ரஷ்ஷு தான். வண்டி கூட்டத்தில் தான் நம்ம போய் சேரணும் எந்த ஒரு இடத்துக்கு நம்ம பிளான் பண்ணாலுமே. மஜு ஜொகூர் அப்படின்னா என்ன? ஜொகூர் ஓகே, மஜுன்னா தெரியவில்லை தெரியவில்லை தெரியவில்லை. இப்போ முகரம் வந்துச்சுல்ல, அதனால இப்போ பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் டெக்கரேஷன் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். முகரத்தை கவர் பண்ணி பார்ப்போம். நம்ம போகிற கோயில் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் தான்.
நடை சாத்துற டைம் பார்த்திங்கன்னா 9:30 போட்டிருக்காங்க. டூரிஸ்ட்டு ஸ்பாட்டுனால கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து தான் நடை அடைப்பாகன்னு நினைக்கிறேன், நடை சாத்துவாகன்னு. நான் போய் பார்ப்போம் மக்களே. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி போய் நான் சாமியை கும்பிட்றேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குன்றது. அது எப்படி அந்த நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது தெரியலை, ஆனால் நம்பிக்கை இருக்குது. அதனால் 9:30க்குள்ளே போயிட்டோம்னா போய் சாமியை வழிபாடு பண்ணிடலாம். 9:30க்கு மேலே போனால் தான் நம்மளுக்கே அந்த கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டை இழந்துடும். அப்படியேங்க அப்போ இந்த டயத்துலலாம் இந்த ரோடை பயன்படுத்தக்கூடாதுப்பா. அப்படியே ஏதோ சொல்லுவாங்க நம்ம ஊரில், என்ன சொல்லுவாங்க, பேய் இலையனையா? இல்லை, அப்படியே வெறும் கார்களாக இருக்குப்பா இந்த டயத்தில் வந்தால் ரோடு. காலையில் 8:30க்கு வந்தோம்னாலும் இதே கண்டிஷன் தான். காலையில் 8:30 நைட்டு 8:30 ரோட்டை எடுத்தான் அப்படியே வெறும் வண்டி காடாக தான் போயிட்டுருக்கோம். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு அந்த டயத்துக்கு போக முடியாது. செல்லமா தட்டாங்க ஜொகூர் பாரு. இதுக்குங்கிட்ட தான் ஜொகூர் பாரா? ஆமாங்க, இதுவரையும் ஜொகூர் ஏரியா. இதுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜொகூர் பார் உள்ளே வந்துட்டோம். ஜொகூர் பார் வேறு, ஜொகூர் வேறு மக்களே. ஜொகூருங்கிறது மாநிலம், ஜொகூர் பாருங்கிறது வந்து அந்த ஜொகூர் மாநிலத்தில் உள்ள அந்த மாநிலத்தோட தலைநகரம். அதே மாதிரி அது ஒரு மாவட்டம், நம்ம சென்னை மாதிரி. எதுக்கு நடவடிக்கிற டயத்தில் போயிட்டு இருக்கோம்னா கேப்பே கிடைக்கல மகளே, அந்தளவுக்கு வேலை. அதனால தான் இது மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு வேலையோட வேலையாக கோயிலுக்கு கிளம்பிட்டேன். வேலையோட வேலையாக ஊர் சுற்றுறதையும் வச்சுக்கிட்டோம்னா எல்லாம் ஈஸி தான். மலேசியாவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா வேலையோட வேலையாக நம்ம இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துக்கணும். எப்போ நம்ம கடைசி நேரத்தில் பிளான் பண்ணுறோமோ ஏதாவது ஒரு இடத்துக்கு போயில அப்போ தான் இந்த ரோடு வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் வந்துட்டு இருக்கேன், ஏரியா வர மாட்டேங்குது. இது போய் அங்கே லெஃப்ட் எடுத்து இந்த டெட்டு எண்டு போன மக்களே கஸ்டம்ஸ் பார்க்குறேன். இந்த ரோடு பார்த்திங்கன்னா அப்படியே கஸ்டம்ஸ் பக்கத்தில் போயிடும். கஸ்டம்ஸ் போகாமல் முன்னாடியே பார்த்திங்கன்னா முன்னாடியே அந்த வாங்கப்பூக்கு அந்த வீதியில் வந்து லெஃப்ட் எடுத்துட்டோம்னா அப்படியே கோயிலுக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள் நர்ஸுகளாக நிற்கிறாங்க எல்லாம். ஹாஸ்பிட்டல் இதுதான் இங்கே உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அரசு மருத்துவமனை ஜொகூர் பார். வந்துட்டோம் மக்களே, வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். ஜொகூர் நீரிணையை ஒட்டி போயிட்டுருக்கோம். ஜொகூர் நீரிணையை ஒட்டி உள்ள அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டுக்கு அப்படியே வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஜொகூர் நீரிணை. ஆமாம், இண்டிகேட்டர் போயிட்டு 3வது லேனுக்கு வாங்க. இண்டிகேட்டர் போனால் அடுத்த லேனுக்கு மாறுங்கப்பா. 3வது லேனுக்கா மாறுறது? வந்துட்டோம் மக்களே. இதுதான் வாங்கப்பூக்கு வீதி. ஆனால் அந்த வாங்கப்பூக்கு வீதி இதை நான் சுற்றி பார்க்கையில் உங்களுக்கு நான் வந்து வண்டியில் எடுத்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆஹா, ரோடு மாறி வந்துட்டோம். இந்த அதில் போயிருந்தோம்னா அப்படியே கோயிலுக்கு போயிருந்துருக்கலாம். இதுக்காண்டி கொஞ்சம் தூரம் சுற்றுற மாதிரி இருக்கே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குங்க. இதுதான் வாங்கப்பூக்கு வீதி. திரும்ப நான் வந்து சுற்றி அங்கேயே வரணும் மகளே. இதுதான் வாங்கப்பூக்கு வீதி மக்களே. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்திருப்பேன் இந்த வீதியில்.
ஆனால் வண்டியில் போய் எடுத்துருக்க மாட்டேன், இல்லை நடந்து போயிருப்பேன். இப்போ வந்து வண்டியில் வருது, வண்டியில் போகையிலேயே ஷூட் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். போச்சுப்பா. அந்த இடத்துல வழியை விட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் நான் சுற்றுற மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கே 5-6 நிமிஷம் ஆயிரம் போல். இதுதான் காம்டரு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சிட்டி ஜோகூர்பாரு சிட்டி ஸ்கொயரா அந்த வணிக வளாகம் இருந்தது. ரைட் எடுத்தோம்னா அங்கே போய் லெஃப்ட் எடுக்க முடியாது. இந்த கேப்பில் லெஃப்ட் எடுத்துக்கிறோம். ஐயோ, நம்ம ஊரோட மோசமாக இல்லைங்க வண்டி ஓட்டுறாங்க இந்த வீதியில். இண்டிகேட்டர் இல்லை. இந்த காருக்காரன் வழி கொடுத்தாருன்னா ஓடிடலாம். மக்களே 9:11 இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது நட சாத்துறதுக்கு. மக்களே இதுதான் பார்த்தீங்கன்னா கோவில் வீதி. மாலை எந்த சாமியா? அம்பாளுக்கா? அம்பாளுக்கு நட சாத்திட்டிலண்ணா. நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருந்தீங்கன்னா கரெக்டாக படியேறேன் நட சேர்த்துறீங்க. சரி ஒன்று நாளை காலையில் பூஜை முடிஞ்சோன்னா மொதல் மாலை அவங்க வந்து சேர்த்துருவோம். ஓ சரி, ஓகே ஓகே, ரொம்ப நல்லது. இருங்க, இப்போ அபிஷேகம் முடிஞ்சு ஸ்க்ரீன் திறப்பாங்க, ஒரு 2 நிமிஷம் திறப்பாங்க. சரி சரி ஓகே. மக்களே பெரிய வருத்தம் மக்களே. என்னென்னா நான் கரெக்டாக படியில் ஏறுறேன். படியில் ஏறுற டைம் பார்த்து போய் சாமி பார்க்குறேன், ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணுறாங்க நடையை. அதனால் கடைசி அந்த நடையை சாத்துவாங்கல்ல, அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ மட்டும் ஸ்க்ரீனை பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு தரிசனம் அருளை வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். கோயிலை வந்து நம்ம கோபுர தரிசனமாக அதை வாங்கியாச்சு. சாமி தான் நடையை சாத்திட்டு கடைசி நேரத்தில் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் கோபுர தரிசனமே பெட்ரு தானே. அப்படி ஆயிடுச்சு மக்களே இன்றைக்கி நம்மளுக்கு கோயிலுக்கு வந்து. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து நேராக போகிறோம் வீட்டுக்கு.
அவ்வளோதான் மக்களே, கோயிலுக்கு வந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சது. எங்கிட்ட வேலை விட்டால் வீடுன்னு இல்லாமல் இன்றைக்கி கோயிலுக்கு வந்துட்டு சாமியை கும்பிட முன்னாட்டியும் சாமியை கும்பிட்டாச்சு. அதாவது கடைசி நடையை சாத்திட்டு திரும்ப வந்து நடையை திறக்கிறாங்க. அந்த நடையை திறக்கிற அந்த கடைசி ஒரு 5 நிமிஷம் அந்த அபிஷேகத்தை வந்து பார்த்தாச்சு. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது.